வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுக பொதுக்குழு எடுத்த முடிவின்படி நீக்கப்பட்டவர்கள்தான். இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிமுக ஒருங்கிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஓபிஎஸ் பகீர் குற்றச்சாட்டு. அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் அதன் மூலம் 2026 ஆட்சியை பிடித்து விடலாம் என முதலமைச்சர் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சனம். அதிமுக ஒன்றுபடும் என்றும் வீறு கொண்டு எழும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சூலூரை. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இபிஎஸ் தெரிவித்திருந்த நிலையில் ஓபிஎஸ் அறிக்கையால் மீண்டும் சலசலப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயக்க தொடர்ந்து முன்னிலை. இலங்கையின் முதல் இடதுசாரி அதிபராகிறார் அனுரகுமார திசநாயக்க. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மத்திய அரசு இனியும் பொறுமை காக்காமல் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சிடி மணி சேலத்தில் தனிப்படை போலீசாரால் கைது. ரகசிய இடத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் வார விடுமுறையையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் தேவாலய பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடிய போதை ஆசாமி. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கைது செய்து சிறையில் அடைப்பு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ₹5 நிர்ணயம். சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை ₹5.50 வரை விற்பனை. அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் உற்சாக வரவேற்பு. ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் ஆரத் தழுவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமெரிக்க அதிபருடன் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் மோடி. இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக இருப்பதாக ஜோ பைடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து சர்ச்சைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை அளிப்போம். இந்தியா யாருக்கும் எதிரானது அல்ல என்றும் குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செல்போன் பேசியபடி அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். புரட்டாசி மாதம் எதிரொலியால் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் குறைந்த மக்கள் கூட்டம். மீன்களின் விலை குறைந்தாலும் வாங்க ஆர்வம் காட்டாத மக்கள். கடலூர் அருகே அரசு பள்ளியில் தேர்வு கட்டணம் கூடுதலாக வசூலித்த தலைமை ஆசிரியர். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை.
காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த காவலர். உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ இணையத்தில் வைரல். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் 2 ATM இயந்திரங்களை உடைத்து 1 கோடி ரூபாய் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. இந்த ஆண்டின் சிறந்த வீரர்களுக்கான பட்டியலை வெளியிட்டது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கிற்கு பட்டியலில் இடம். பதினோரு சுற்றுகள் கொண்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 10 சுற்றிலும் இந்தியா முன்னிலை. இறுதி சுற்றிலும் ஆதிக்கம் செலுத்தி தங்கம் வெல்லும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தெலுங்கு திரையுலகின் பிரபல நடன இயக்குனர் ஜானி மீதான பாலியல் புகார். குற்றத்தை ஜானி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தகவல்.